வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு காலகட்டத்தில் பல நோய்களுக்கு மாடர்ன் சயின்ஸ்ல புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய புதிய மருத்துவ முறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அசூஸ்பெர்மியா போன்ற நோய்களுக்கு இப்போ வரைக்கும் சரியான மருத்துவம் எங்கேயுமே கிடையாது. ஆனா நம்ம கிளினிக்ல அசூஸ்பெர்மியாக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் வந்ததோட நேச்சுரலாவே நிறைய பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த மந்த் அதே மாதிரி 4 பேர் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அதுல மிஸ்டர் விஸ்வநாதனோட வைஃப், மிஸ்டர் பாலகிருஷ்ணனோட வைஃப் அண்ட் மிஸ்டர் அஜய் அண்ட் மிஸ்டர் நாகராஜன், இவங்க 4 பேரோட வைஃபும் நேச்சுரலா கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில பேஷண்ட்டும் கால் பண்ணி சொன்னாங்க. பேஷண்ட் ரெஃபர் பண்ணி வந்த மற்ற பேஷண்ட்ஸும் இதை சொல்லும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ரிசல்ட்ஸ் நம்ம அசூஸ்பெர்மியாக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களோட பல பேரோட ரிசல்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் வந்த காரணத்தினால இந்த வீடியோவை 2 வீடியோவா நாங்க பதிவு பண்றோம். அதாச்சும் கம்ப்ளீட்டா அசூஸ்பெர்மியாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆன பேஷண்ட்டும், ஒலிகோஸ்பெர்மியா அண்ட் கிரிப்டோஸ்பெர்மியாக்கு சக்சஸ் ஆன பேஷண்ட்டை 2வது வீடியோவாகவும் நாங்க 2 தொகுப்பா பப்ளிஷ் பண்றோம். இந்த வீடியோல அசூஸ்பெர்மியா பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. இவருக்கு அசூஸ்பெர்மியா இருந்தது. இவரோட ரிப்போர்ட்ஸ் என்ன இருந்ததுன்னா, ரைட் சைட்ல அன்டிசெண்டட் டெஸ்டஸ், அதாச்சும் விதை பைக்குள்ள விதை ரைட் சைட்ல இல்ல, லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் அவருக்கு விதை இருந்தது. அதுலயும் லெஃப்ட் சைட்ல கிரேட் 4 வெரிகோசீல் இருந்தது. அண்ட் தென் அந்த பேஷண்ட்டுக்கு FSH பாத்தீங்கன்னா 46.26. அதாச்சும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, FSH எனக்கு 20 இருக்கு, 15 இருக்கு, இது ஹைன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஹையா இருக்கும் போது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பாசிபிளே இல்லைன்னு என்னோட அலோபதி மருத்துவர் சொல்லிட்டாரு மேடம் அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா 46.26ங்கிறது ரொம்ப ஹையான FSH. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வரும்போது அசூஸ்பெர்மியாக்காக நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாரு. அண்ட் தென் 45 டேஸ்லயே இவருக்கு பாத்தீங்கன்னா 10 மில்லியன் கவுண்ட் வித் 60% நார்மல் மார்பாலஜி அண்ட் 20% ரேபிட் மோட்டிலிட்டியோட இவருக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது 45 டேஸ்லயே 10 மில்லியன் கவுண்ட் வந்த பேஷண்ட் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. ஸோ அடுத்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் வசந்தராஜா. இவரும் அசூஸ்பெர்மியாக்காக நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாரு. இவருக்கு ரிப்போர்ட்ஸ்ல எந்த அப்நார்மாலிட்டிஸும் கிடையாது, எல்லாமே நார்மல். உங்களுக்கு அவரோட ரிப்போர்ட்ஸ், ஹார்மோன் ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டம் ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல். பட் இவருக்கு அசூஸ்பெர்மியா இருந்தது. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அசூஸ்பெர்மியா. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 45 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இவருக்கு 0.97 மில்லியன் கவுண்ட், அதாச்சும் கிட்டத்தட்ட 97 லட்சம் ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது வித் 22.2% மோட்டிலிட்டி. அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் 45 டேஸ்ல அவருக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ 0.97 மில்லியன், கிட்டத்தட்ட 97 லட்சம் ஸ்பெர்ம்ங்கிறது ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு போதாதுங்கிறனால அவர் ஃபர்தரா நாங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்த பேஷண்ட் மிஸ்டர் காளியப்பன். இவரும் வசந்தராஜா சார் மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல், ஆனா அவருக்கு அசூஸ்பெர்மியா. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எந்த ஹிஸ்டரியும் கிடையாது, எல்லாமே ஜெனட்டிக்கலாவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபேமிலி ஹிஸ்டரி எதுவுமே இல்லாத ஒரு பேஷண்ட், ஆனா அசூஸ்பெர்மியா இருந்தது. இவருக்கு பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அசூஸ்பெர்மியாவும், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா 17 மில்லியன் கவுண்ட் வித் டோட்டல் மோட்டிலிட்டி ஆஃப் 14.6% மோட்டிலிட்டி. 17 மில்லியன் கவுண்ட் டோட்டல் கவுண்ட்டும் 14.6% மோட்டிலிட்டியோட 45 டேஸ்ல இவருக்கு எக்ஸலன்ட் ரிசல்ட் மிஸ்டர் காளியப்பனுக்கு. அடுத்து மிஸ்டர் நந்தகுமார். இவரோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செமன் வால்யூமே கம்மியா வரும். சில பேஷண்ட் இந்த மாதிரி வருவாங்க, அதாச்சும் செமனோட வால்யூமே எனக்கு 1 டிராப் 2 டிராப் தான் வரும். இட்ஸ் கால்ட் ஹைப்போஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இவருக்கு அதே மாதிரி தான் லோ செமன் வால்யூம் வித் ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ். ஸோ பாசிபிளி இவருக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ்ங்கிறனால நான் ஏற்கனவே அது ஒரு வீடியோல அதை டீட்டெயிலா பேசி இருக்கிறேன். ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ் வித் லோ செமன் வால்யூமோட அசூஸ்பெர்மியா இருந்த பேஷண்ட் மிஸ்டர் நந்தகுமார். இவருக்கு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல வால்யூம் ரிமார்க்கபிள் சேஞ்ச். வால்யூம் பாத்தீங்கன்னா 0.3 ml இருந்து 2 ml ரேஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் கவுண்ட் பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் கவுண்ட் வித் 50% ஆக்டிவ் மோட்டிலிட்டி. 50% ஆக்டிவ் மோட்டைல் ஸ்பெர்ம் வித் 1.5 மில்லியன் கவுண்ட்டும் வால்யூம் 2 ml ரேஸ் ஆயிருக்கு. ஸோ ஹைப்போஸ்பெர்மியா இருக்க பேஷண்ட்டுக்குமே நம்மளுக்கு நல்லபடியா சக்சஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் மகேந்திரன். ரைட், மகேந்திரன். இவருக்கு வெரிகோசீல் மட்டுமே இருந்தது. இவருக்கு வேற எந்த அப்நார்மாலிட்டிஸும் இவருக்கு கிடையாது. வெரிகோசீலோட அசூஸ்பெர்மியா இருந்த ஒரு பேஷண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அசூஸ்பெர்மியா, வெரிகோசீல். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இவருக்கு 45 டேஸ்லயே
2.2 million count with 5% motility. 5% வந்து rapid motility வந்திருக்கு, 25% non-progressive motility. So டோட்டலா வந்து 30% வரைக்கும் மோட்டிலிட்டியோடையும் ஸ்பெர்ம் கான்சென்ட்ரேஷன் 2.2 million கவுண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட 45 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த ரிப்போர்ட். ஸோ 2.2 million இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் நேச்சுரல் கன்செப்ஷன். ஸோ அவங்களையும் நாங்கள் வந்து 30 டேஸ்க்கு இன்னும் கண்டினியூ பண்ணுங்க, 75 டேஸ் கழிச்சு திருப்பி ஒரு ரிசல்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் ரஞ்சித் குமார். ஸோ இவர் வந்து அசூஸ்பர்மியாக்கா ட்ரீட்மெண்ட் வந்தார். பட் கொஞ்சம் இவர் வந்து ஜென்யூனா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. 45 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே ஒரு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்டரி 1 million ஃபர்ஸ்ட் வந்தது 45 டேஸ்ல. அப்புறம் கண்டினியூஸா நாங்கள் எடுக்க சொன்னா அவர் பிரேக் விட்டு எடுத்துட்டே இருந்தார். 15 டேஸ் சாப்பிடுவார், அப்புறம் ஒரு 1 month 2 month அந்த மாதிரி கேப் விட்டு சாப்பிட்டாரு. இருந்தா கூட இப்போ ரீசெண்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25.4 million கவுண்ட் வந்து அவருக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது அவரோட ரிப்போர்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு 45 டேஸ்ல 1 million ஜீரோலேருந்து வந்தது. ஆஃப்டர் தட் கொஞ்சம் பிரேக் விட்டு எடுத்தனால கவுண்ட் வந்திருக்கு 25.4 million கவுண்ட். பட் மோட்டிலிட்டி வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபேக்டரியா வரல. ஸோ என்னோட அட்வைஸ் எல்லா பேஷண்ட்டுக்கும் என்னன்னா, நாங்கள் சொல்ற டேஸை வந்து நீங்க நம்பிக்கையோட மருந்துகள் சாப்பிட்றதோட டயட்டிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கண்டினியூட்டி இருக்கணும். பிரேக் விடாம கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். ஒரு ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதப்பவே நல்ல கவுண்ட் வந்திருக்கும் போது ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் முப்புடாதி. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 டேஸ் ஆயிடுச்சு. 45 டேஸ்ல ஆக்சுவலா ஜீரோ கவுண்ட்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் அடுத்த 15 நாள்ல பாத்தீங்கன்னா 1 million கவுண்ட் வந்து பெர் எம்எல்லையும் டோட்டல் எஜாகுலேட் வந்து 2.5 million கவுண்ட் வந்திருக்கு. 2.5 million கவுண்ட்டும் அதுல வந்து மோட்டிலிட்டி வந்து ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டி மட்டும் 25% வந்திருக்கு. ஸோ இது வந்து 60 டேஸ்ல அவரோட ரிப்போர்ட். அவருக்கு 45 டேஸ்ல வரல, 60 நாள்ல தான் அவருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்தது. அடுத்து வந்து மிஸ்டர் தர்மராஜ். இவருக்கும் அசூஸ்பர்மியா ஃபர்ஸ்ட் 45 டேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து அசூஸ்பர்மியா 45 டேஸ்லயே இவருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.6 million கவுண்ட்டும் 50% வந்து மோட்டிலிட்டியும் நல்லா வந்திருக்கு. அவருக்கு வந்து கவுண்ட் வந்து 7.6 இருந்தா கூட மோட்டிலிட்டி வந்து 50% ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டி வந்திருக்குங்கிறது நல்ல மோட்டிலிட்டி ரேட். ஸோ இவருக்கு நல்ல ரிசல்ட் 45 டேஸ்லயே இவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து மிஸ்டர் ஆகாஷ் முகில் தேவ். இவர் வந்து அசூஸ்பர்மியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தாரு. அண்ட் தென் இவருக்கு ஆஃப்டர் 45 டேஸ் வந்து இவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா 7 million கவுண்ட் வந்திருக்கு. வித் ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டி மட்டும் 26.9%. அண்ட் மார்பாலஜி பாத்தீங்கன்னா இவருக்கு 14.3%. க்ரூகர்ஸ் கிளாசிபிகேஷன்ல 4% இருந்தாலே போதும். பட் இவருக்கு 14.3% வந்து நார்மல் மார்பாலஜியோட 26.9% ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டியும் 7 million கவுண்ட்டும் 45 டேஸ்லயே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ மிஸ்டர் ஆகாஷ்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 45 டேஸ்லயே. அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் யுவராஜ். இவர் வந்து லோ வால்யூம் டெஸ்டஸ்ல நிறைய பேருக்கு வந்து 5cc 6cc இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் டிலேயா வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2cc தான் டெஸ்டஸ் சைஸ். ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு வந்தது. அசூஸ்பர்மியா வந்து வெரி ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் பிரசன்ட் அப்படின்னு 45 டேஸ்ல வந்தது. ஆனா அடுத்த 15 நாள்ல அதாச்சும் 60வது நாள்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஜீரோ கவுண்ட். அதுக்கப்புறம் 60 டேஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 16 million கவுண்ட் வித் மோட்டிலிட்டி வந்து டோட்டல் மோட்டிலிட்டி 9.3% மோட்டிலிட்டி. ஸோ வந்து இது 60 டேஸ்ல ரிப்போர்ட். 45 டேஸ்ல ஃபியூ ஸ்பெர்ம்ஸா இருந்தாலும் 60 டேஸ்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்ச ஒரு பேஷண்ட், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்த பேஷண்ட் மிஸ்டர் யுவராஜ். அடுத்து மிஸ்டர் கலீல் பாஷா. இவருக்கு லோ வால்யூம் டெஸ்டஸ் தான். when compared to யுவராஜ் சார், அவருக்கு 2cc இவருக்கு 5.3 and 5.6cc இருந்தது வித் லெஃப்ட் மைல்டு வெரிகோசீல். இவருக்கு அவர் 60 டேஸ்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இவருக்கு 75 டேஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கே. 75 டேஸ்லயுமே இவருக்கு 0.024 million கவுண்ட், அதாச்சும் கிரிப்டோஸ்பர்மியா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து 75 டேஸ் கழிச்சு தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு பேஷண்டோட பாடி ரெஸ்பான்ஸை பொறுத்து. சில பேர் 60 நாள்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்காங்க, சில பேர் 75 நாள் ஆயும் கொஞ்சம் மிதமான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவா நான் காமிச்சிருக்கேன். அடுத்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சங்கர். இவருக்கும் எந்த அப்நார்மாலிட்டியும் பெருசா இல்லை. பட் கவுண்ட் வந்து அசூஸ்பர்மியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல ஆசிட் அவருக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் 75 டேஸ்ல பாத்தீங்கன்னா 1.35 million கவுண்ட் அவருக்கு வந்து உருவாயிருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இன் 75 டேஸ் 1.35 million கவுண்ட் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் பயாஸ் மில்டன். இவரை பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். என்ன காரணம்னா இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு
வந்த பேஷண்ட்ஸ்ல இவரும் ஒருத்தவங்க. HCG இன்ஜெக்ஷன் போட்ட நிறைய பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட ஸ்லோ ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்து கன்சல்டிங் வரும்போது சொல்வேன். அதே மாதிரி தான் இவரும் கிட்டத்தட்ட 105 days ஆயிடுச்சு இவருக்கு வந்து. ஏன்னா அவர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து HCG இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு அடுத்த நாளே நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 105 days, முதல்ல வந்து 0 count அண்ட் தென் ஆஃப்டர் 105 days கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து 1.02 மில்லியன் கவுண்ட் வந்து இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு பயாசருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 45 daysல 10 மில்லியன் வந்தவங்களும் பார்த்தோம், 105 daysல 1 மில்லியன் கவுண்ட் வந்திருக்கவங்களையும் பார்க்குறோம். பட் த மெடிசன் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஒவ்வொருத்தரோட பாடி ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து மிஸ்டர் கார்த்திக். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அசோஸ்பர்மியா இருந்துட்டு இப்போ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.2 மில்லியன், ஆமா 4.2 மில்லியன் கவுண்ட் வித் ப்ரோக்ரஸிவ் மோட்டிலிட்டி மட்டும் 11%, நான் ப்ரோக்ரஸிவ் 4. ஸோ டோட்டலா 15% மோட்டிலிட்டியும் 4.2 மில்லியன் கவுண்ட்டும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்த ஒரு பேஷண்ட் மிஸ்டர் கார்த்திக். 45 daysலயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து மிஸ்டர் வேல்முருகன். இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா டெஸ்டர் சைஸ் ஸ்லைட்லி ரெடியூஸ்ட் வால்யூம் சொல்லலாம். ஏன்னா 8.5 7 cc டெஸ்டஸும் இருந்த ஒரு பேஷண்ட். ரெண்டு பக்கமும் வெரிகோசில், ரைட் சைட்ல கிரேட் 2வும் லெஃப்ட் சைட்ல கிரேட் 4ம் இருந்த ஒரு பேஷண்ட். 45 days ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 84 மில்லியன் கவுண்ட் வந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் தென் மோட்டிலிட்டி வந்து உங்களுக்கு 5.2% மோட்டிலிட்டி. ஆனால் 84 மில்லியன் கவுண்ட் வந்து 45 daysலயே வந்த பேஷண்ட் மிஸ்டர் வேல்முருகன். இவருக்கு பைலாட்ரல் வெரிகோசில் இருந்தா கூட நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண பேஷண்ட் வந்து மிஸ்டர் வேல்முருகன். ஸோ இந்த மாதிரி இது அசோஸ்பர்மியா பேஷண்ட்ஸ் மட்டும். அடுத்த வீடியோல நாங்கள் ஒலிகோஸ்பர்மியாவும் கிரிப்டோஸ்பர்மியா பேஷண்ட் வந்த நிறைய பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ நான் சொன்ன இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு நம்பிக்கையும் நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.